மூக்குத்தி அம்மன் 2 டைரக்டர் சுந்தர்சி அவர்களுக்கும் நயன்தாராக்கும் ஒரு சின்ன சண்டை படப்பிடிப்பு தளத்துல நடந்துருச்சா? இந்த விஷயத்துக்காக டைரக்டர் சுந்தர்சி அவர்கள் நயன்தாராக்கு பதிலாக தமன்னாவை நடிக்க வைக்க போறாரா? இதனால படப்பிடிப்பு தளத்துல ஏற்பட்ட சர்ச்சை என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னதான் மாஞ்சி சமூக அக்கறையோட பல வீடியோஸ் போட்டாலும் நீங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தான் ஆதரவு தரீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்ச சில விஷயங்களை நானும் வீடியோவா பண்ணணும் இல்லையா? இந்த மூக்குத்தி அம்மன் 2 பூஜை ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியில ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வரீங்க. சரி, இனிமே நம்ம இதை பத்தின விஷயம், அதாவது மூக்குத்தி அம்மன் 2 பத்தியோ இல்ல நயன்தாரா அவர்களை பத்தியோ இந்த வீடியோவை மேக் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் என்னோட ஃபீட்ஸ்ல உட்கார விஷயங்கள் இதுவா தான் இருக்கு. இதை பார்த்த உடனே ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்குமே, அவங்களாம் இன்ட்ரெஸ்டடாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன். ரொம்ப இழுக்காம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சாம்ரியா சேனல். மூக்குத்தி அம்மன் ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ மூக்குத்தி அம்மன் 2வை டைரக்ட் பண்ணுற டைரக்டர் யாருன்னு பார்த்தா சுந்தர்சி அவர்கள். அவர் சமீபத்துல கொடுத்த தன்னோட ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருந்தாரு, நயன்தாரா அவர்கள் என்னோட சாய்ஸ் கிடையாது, இந்த படத்துல மூக்குத்தி அம்மன் 1ல அவங்க ஏற்கனவே நடிச்சிருந்தாங்க, அதனால அவங்களே மூக்குத்தி அம்மன் 2வும் பண்றாங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்க ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு அந்த அவுரா இருக்கு, அதனால அவங்க பண்ணலாம், அதனால நானுமே இவங்களை இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டான பர்சன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ படப்பிடிப்பு தளத்துல ஒரு சின்ன சர்ச்சை நடந்திருக்கு. அந்த சர்ச்சைக்கு பிறகு சுந்தர்சி அவர்கள் நயன்தாராக்கு பதிலாக நம்ம தமன்னா வச்சு படத்தை எடுத்துருவோமா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டாராம். மூக்குத்தி அம்மன் 2 படப்பிடிப்பு பொள்ளாச்சியில நடந்திருக்கு. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரோட நயன்தாரா அவர்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு காஸ்டியூம் விஷயமா தான் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த வாக்குவாதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சுந்தர்சி அவர்கள் படப்பிடிப்பை பாதியில நிறுத்தினது மட்டும் இல்லாம நயன்தாராக்கு பதிலாக தமன்னாவை வச்சு படம் எடுத்துடலாமா அப்படின்ற அளவுக்கு அவர் யோசிச்சுட்டாராம். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயே நியூஸா வந்திருக்கு. இதை தொடர்ந்து படத்தோட ப்ரொடியூசரான ஈஸ்வரி கணேஷ் இந்த பிரச்சனைக்குள்ள நுழைஞ்சு ஆக்ட்ரஸ் நயன்தாரா மற்றும் சுந்தர்சி அவர்களோட பேசி இந்த விஷயத்த செட்டில் பண்ணியிருக்காரு. இதுக்கு பிறகு 2 தரப்பும் அமைதியாக ஷூட்டிங்கை சென்னையில வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு பொள்ளாச்சியில க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த ஷூட்டிங்கும் ஸ்டாப் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால நஸ்ரத் பேட்டையில மிச்ச படப்பிடிப்பை எடுத்து முடிச்சிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 படம் பாத்தீங்கன்னா பேன் இண்டியா மூவியா உருவாகிட்டு இருக்கு. இது தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இதுல கூட ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மூக்குத்தி அம்மன் 2வோட பட்ஜெட்டும் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 1க்கு செலவு பண்ணதை விட மூக்குத்தி அம்மன் 2 பெரிய பட்ஜெட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஒரு பேன் இண்டியா மூவியா எடுக்க போறதுனால இதை பத்தின பேச்சுக்கள் ஹிந்தி வட்டாரங்கள்ல அதிகமாவே இருக்கு. அதனால சுந்தர்சி சார் அவர்களை அதிகமான இன்டர்வியூஸ் ஹிந்தி சேனல்ல எடுத்துட்டு தான் இருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 படத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சுந்தர்சி அவர்களே சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இது கடவுளை பத்தின ஒரு கதை தான், ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு இமேஜினரி மூவி, அதாவது நிஜத்துல நடக்கிற கதை கிடையாது, கற்பனையில உருவாக்கப்பட்ட ஒரு கதையா இருக்க போகுது. இந்த காலகட்டத்தையும் சம்பந்தப்படுத்துற சில விஷயங்கள் இந்த படத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா என் படங்கள்ல ஹியூமர் இருக்கும். என்னோட படங்களுக்கு எப்பவுமே நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன். பி இட் அ ஹாரர் மூவி ஆர் அ டிவைன் மூவி, எதுவா இருந்தாலும் என்னோட படத்துல நகைச்சுவைக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா நம்மளோட நகைச்சுவையை அடிக்கடி போட்டு காமிச்சிடறாங்க. அதனால பழைய படத்துல வச்ச அதே காமெடி எடுத்துட்டு இந்த படத்துல நம்மளால போடவே முடியாது, அதை கம்பேர் பண்ணி பேசிடுவாங்க. அதனால நம்ம புதுசா யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த மாதிரி புதுசா யோசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நான் புதுசா யோசிச்சு என்னோட ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல படத்தை தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மற்றபடி இந்த படத்துல நம்ம கேமியோ ரோல் எதிர்பார்க்க முடியுமா, அதாவது ஏதாவது ஒரு பிரபலம் ஒரு சிறிய காட்சிக்கு வந்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சிகள் நம்ம இந்த படத்துல எதிர்பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கும் அவர் சொல்லியிருக்காரு, எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேமியோ ரோல்ல எந்த பிரபலம் வருவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, படம் பார்த்தாதான் நம்மளுக்கே தெரியும். இது மட்டும் இல்லாம சுந்தர்சி அவர்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டுச்சு, அதாவது நீங்க ஹிந்தி படம் எப்பயாவது டைரக்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவரோட பதில் என்னவா இருந்ததுன்னா, நான் ஸ்கிரிப்டை நம்பி படம் எடுக்கிறேன், அண்ட் ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ அது அப்படியே படமா எடுக்கிற ஆளும் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு என்ன தோணுதோ, இங்க எங்க இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒரு படம் எடுக்கிறோம்னா அந்த லாங்குவேஜ் எனக்கு நல்லா தெரியணும். எப்போ நான் ஹிந்தி லாங்குவேஜை நல்லா கத்துக்கிறேனோ அப்போ கண்டிப்பா நான் ஹிந்திலையும் ஒரு படம் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இன்னொரு முக்கியமான கேள்விக்கும் சுந்தர்சி அவர்கள் பதில் சொன்னாரு. அதாவது நயன்தாரா வச்சு படம் எடுக்கிறீங்களே, அவங்க வந்து இப்போ நிறைய கான்ட்ரவர்சிஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டம் இருக்கு. இந்த சர்ச்சைகளால உங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து படம் பண்றது ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடுமோ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சுந்தர்சி அவர்கள் சொன்னாரு, நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் உள்ள போயிட்டேன்னா நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். எனக்கு வேலை நடக்கணும், அவ்வளவுதான். ஸோ இவங்க இதை பத்தி பேசினாங்க, அவங்க அதை பத்தி பேசினாங்க, எதை பத்திய விஷயமோ என்னை வந்து பாதிக்காது. நான் ஸ்கிரிப்டை நம்பி படம் எடுக்கிறவன், அதனால எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, படப்பிடிப்பு ஆரம்பத்திலேயே வந்து நயன்தாரா அவர்களை மாத்திட்டு வேற யாரையாவது போட்டு படம் எடுக்கலாமான்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரே டைரக்டர் சார். இந்த படத்தை நயன்தாரா அவர்களை வச்சு படத்தை முடிப்பாரா, இல்லைனா வந்துட்டு வேற எதனா ஆக்ட்ரஸை மாத்திடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு ஆடியன்ஸ் மத்தியில எழுந்திருக்கு. இதற்கான விடை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.